நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹேர் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக்ல நம்ம எடுத்துருப்போம். ஒரு ஒயிட்டாக இருக்கவங்க ஹேரை பார்த்தீங்கன்னா நாம் எப்படி டீட்டெயில்ஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிக்சர். நான் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஹேர் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இதில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நாம் ஹேர் டீட்டெயில்ஸை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நான் 7.0 சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு தேவையான பிக்சரை நான் இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ முதல்ல பிக்சரை பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா மாற்றணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மேஜிக் வான் டூல் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வேல்யூ பார்த்தீங்கன்னா 32 இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா சரியாக செலெக்ஷன் ஆகாது. ஓகேங்களா? உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இந்த வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பிக்சரை கட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 50% வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன். ஸோ முதல் கிளிக்கு இந்த மாதிரி மார்க் ஆகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாவது கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம், இந்த மாதிரி கிளிக் ஆகும். ஸோ ஷிஃப்ட் பட்டன் உங்கள் கீபோர்டில் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இடங்கள்லாம் செலக்ட் பண்ணால் உங்களுக்கு மற்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகும். ஓகேங்களா? கீபோர்டில் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஷிஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணணும். சிங்கிள் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ரிமூவ் ஆகிடும். அதே கீபோர்டில் ஷிஃப்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவுட்டரில் இருக்குது. இந்த செலெக்ஷன் இன்னர், அதாவது சப்ஜெக்ட் மட்டும் எனக்கு தேவை. ஓகேங்களா? கீபோர்டில் என்ன பண்ணுறேன்னா Ctrl+Shift+I இந்த பட்டனை கிளிக் பண்ணியும் எனக்கு சப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகுது. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஹெட்டை மட்டும் சுற்றி ஒரு சின்ன லேசர் டூல் எடுத்து ஒரு அவுட்டிங் பார்த்திங்கன்னா வரைய போகிறேன். ஸோ அப்படி இல்லைனா நம்ம இந்த ரெக்டாங்குலர் மார்க்கிங் டூலை கூட எடுத்துக்கலாம். ஷிஃப்ட் பட்டன். ஸோ நான் இப்போ ஷிஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த லேசர் டூல் எடுத்து அவுட்டரில் இந்த மாதிரி கொஞ்சம் வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஹெட் மட்டும் நான் பென் டூல் வச்சு கட் பண்ணுறதுக்காக நான் இப்படி வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போ Ctrl+J கொடுத்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துட்டேன். பேக்ரவுண்டில் ஒரு சாலிட் கலர் ஃபில் பண்ணுறேன். சாலிட் கலர் ஒரு மெஜெண்டா ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பேக்ரவுண்ட் ப்ளூ இருக்குது, நான் மெஜெண்டா ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பென் டூல் எடுத்து இந்த பாக்கி இருக்க இந்த ஹெட்டை மட்டும் கட் பண்ண போகிறேன். ஏன்னா அந்த மேஜிக் வான் டூல் பார்த்திங்கன்னா மேலே ஹேர்லாம் இருக்கிறதுனால சரியாக கட் ஆகிருக்காது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் கிளிக் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் இருக்க அந்த பாக்கி இருக்க போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணிக்கிறேன். எதுக்காக இந்த ஹெட்டுக்கு மட்டும் நான் பென் டூல் போடுறேன் அப்படின்னா, ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு ஃபினிஷிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் எப்போதுமே இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா கட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஹெட்டு மட்டும் நான் மற்ற செலெக்ஷன் வச்சு செலெக்ஷன் பண்ணாலுமே ஹெட்டு மட்டும் பார்த்திங்கன்னா நான் பென் டூல் வச்சு செலெக்ஷன் பண்ணுவேன். ஸோ அப்படி இல்லைனா ஓவரால் பிக்சர் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் பென் டூல் வச்சு தான் கட் பண்ணுவேன். பென் டூல் கட்டிங் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ எனக்கு தேவையான இந்த போர்ஷன்ஸையும் கட் பண்ணிவிட்டு ஃபெதர் ஒரு 2 கொடுத்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இதில் போய் பார்த்திங்கன்னா டெலீட் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போது எனக்கு தேவையான அளவுக்கு பிக்சர் கட் ஆகிடுச்சு. பட் ஹேர் டீட்டெயில் இல்லாமல் ரொம்பவே பார்த்திங்கன்னா அந்த ஹெட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேங்களா? இது ஒரிஜினலு, இது எடிட்டிங். சாரி, இது ஒரிஜினல், இது பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க பிக்சர் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த லேயரையும் மறைச்சி வச்சிடுறேன். சாலிட் கலர் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, இதையும் மறைச்சி வச்சிடுறேன். இந்த ரெக்டாங்குலர் மார்க்கிங் டூல் எடுத்து நிறைய பேர் இந்த இடத்துல தப்பு பண்ணவே தேவையில்ல, பொறுமையாக சொல்கிறேன். பேக்ரவுண்ட் லேயர் செலக்டில் பண்ணிக்கிடுங்க. ஓகேங்களா? பேக்ரவுண்ட் லேயரை வச்சுட்டு இந்த மாதிரி அவுட்டரில் ஹேர் எங்கெல்லாம் இருக்குது, இந்த இடத்துக்கு உள்ளே இருக்குது. ஓகேங்களா? இந்த பாக்ஸுக்குள்ளே எனக்கு ஹேர் எங்கெல்லாம் இருக்குது, கீழே பாருங்கள், இந்த இடத்துல ஹேர் இருக்குது. அதனால் ஃபுல்லாக நாம் செலெக்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அப்படியே ஃபுல்லாக இந்த அளவுக்கு நான் செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த இருக்க ஹேர் எல்லாமே நமக்கு தேவை. Ctrl+J கொடுத்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துட்டேன். ஸோ இதை டாப்பில் கொண்டு வந்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த சாலிட் கலர் நான் எனேபிள் பண்ணுறேன். ஓகேங்களா? இவ்வளோ தான். இது கட் பண்ணி வச்சுருக்க பிக்சர், அதை நான் மறைச்சி வச்சுருக்கேன். ஓகேங்களா? எல்லோரும் இந்த கட் பண்ணி வச்சுருக்க பிக்சரை வச்சுட்டு இந்த கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிரமமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை மறைச்சி வச்சுருங்க. மறைச்சி வச்சுட்டு இந்த ஹெட்டை மட்டும் வச்சு நீங்கள் ஹேர் டீட்டெயில் எடுக்கலாம். பட் இதை என்ன பண்ணணும்னா நகட்டிடக்கூடாது. இப்படி நகட்டினீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் எனேபிள் பண்ணும்போது இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட் இருக்கும். இதே நகட்டாமல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஜெக்டை கொண்டு வரையும் அந்த ஹேர் டீட்டெயில் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒன்றும் இல்லை, டிசேச்சுரேஷன் பண்ணணும். முதல்ல கீபோர்டில் Ctrl+Shift+U கிளிக் பண்ணால் டிசேச்சுரேஷன் ஆகிடும். ஓகேங்களா? நார்மலாக ஒரு பிளாக் ஹேருக்கு நம்ம ஹேர் டீட்டெயில் எடுத்தோம்னா இதில் பிளெண்டிங் மோட் மல்டிபிள் கொடுப்போம். இது ஒயிட் கலர் ஹேருங்கிறதுனால அதுக்கு ஸ்க்ரீன் கொடுக்குறோம். ஓகேங்களா? நல்லா கவனமாக பாருங்கள். நார்மலாக ஒயிட்டு, அதாவது பிளாக் கலர்
ஒரு ஹேர் டீட்டெயில் எடுத்தால் நாம் என்ன பண்ணுவோம்னா மல்டிபிள் கொடுத்து எடுப்போம். இது ஒயிட் கலர் ஹேருங்கிறதுனால அதுக்கு ஸ்க்ரீன் கொடுக்கணும். ஸோ ஸ்க்ரீன் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு என்னென்னா ஒரு கர்வ்ஸ் இல்லை லெவல்ஸ் அப்ளை பண்ணணும். கண்ட்ரோல் எம் கொடுக்கணும், அப்படி இல்லைனா கண்ட்ரோல் எல் கொடுத்து லெவல்ஸ் அப்ளை பண்ணணும். ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா இந்த 3 பிக்கர் டூல்ஸ் இருக்கும். ஸோ இதில் கடைசியாக இருக்க இந்த பிக்கர் டூல் ஒயிட், அந்த இதை தான் நம்ம வந்து பிளாக் கலர் ஹேருக்கு எடுப்போம். இதுக்கு என்ன பண்ணோம்னா அது இந்த பிளாக் கலர் முதல்ல இருக்க பிக்கர் டூல் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, குழம்பு தேவையில்லை, பொறுமையாக பாருங்கள். முதல்ல இருக்க பிக்கர் டூல் எடுத்து அவுட்டரில் ஒரு கிளிக்கு, அவ்வளோதான். ஸோ எனக்கு முடிஞ்சிச்சு. ஹேர் டீட்டெயில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்துடுச்சு. ஸோ இன்னும் இந்த இடத்துல கூட கொஞ்சம் கிளிக் பண்ணனா கூட நீங்கள் திரும்பவும் ஒரு சின்ன கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஹேர் டீட்டெயில் வந்துடுச்சு. சப்ஜெக்டை நான் வந்து எனேபிள் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், எனேபிள் பண்ணையும் பாருங்கள், எனக்கு ஹேர் டீட்டெயில் அழகாக வந்துடுச்சு. ஓகேங்களா, பட் இருந்தாலும் இந்த இடத்துல பாருங்கள் கட் பண்ணது தெரியுது. அதுக்கு நாம் என்ன பண்ணோம்னா எரேசர் டூல் எடுத்துக்கிறோம். எரேசர் எடுத்துகிட்டு ஒரு 50% இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ அப்படிலாம் 75 வச்சுக்கிறேன். வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா சப்ஜெக்டை லைட்டாக அப்படியே லைட்டாக எரேஸ் பண்ணிட்டு வரேன். ஓகேங்களா, ஸோ பேக்கில் இருக்க ஹேர் டீட்டெயில் பாருங்கள், எனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்கில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது கரெக்டாக நகட்டாமல் அந்த இடத்துல வச்சு அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு கரெக்டாக அந்த ஹேர் டீட்டெயில் வந்துடும். ஓகேங்களா, இப்போ எனக்கு ஹேர் டீட்டெயில் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே சிம்பிளாக நம்ம ஹேர் டீட்டெயில் எடுத்தாச்சு. தாடியில் கூட இருக்க அந்த ஹேர்ஸ்லாம் எனக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, எரேசர் எடுத்து இங்கே கூட சின்ன எரேசிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ரொம்பவே சூப்பராக எடுத்திருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தேவைன்னா கூட கண்ட்ரோல் ஜே கொடுத்து இன்னொரு டூப்ளிகேட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டார்க்காக கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த ஒரு ஹேரே போதும். ஒருவேளை உங்களுக்கு இந்த பேக்கில் இருக்க ஹேர் டீட்டெயில் ரொம்பவே லைட்னஸ் இந்த மாதிரி லைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் எடுத்திங்கன்னா போதும், உங்களுக்கு கரெக்டாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திக்காக கிடச்சிரும். ஸோ இப்போ என்னோடய ஹேர் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா சூப்பராக எனக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ என்ன இதில் வந்து ஹேர் டீட்டெயில் கொஞ்சம் ஒயிட் அதிகமாக இருக்குது. இதில் ஹெட்டில் இருக்க இந்த தலைப்பகுதியில் இருக்க ஹேர் கொஞ்சம் ஒயிட் கம்மியாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணால் இதை மட்டும் லைட்டாக அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஃபெதர் ஒரு 22 கொடுத்துக்கிறேன். நான் லெவல் கொடுத்து இந்த ஹைலைட்டை மட்டும் லைட்டாக பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ எனக்கு ஈவனாக பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து பொறுமையாக பார்த்தீங்கன்னா பண்ணால் போதும், ஹேர் டீட்டெயில் ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். ஸோ திரும்பவும் ஸ்டெப் சொல்லிக்கிறேன். நீங்கள் ஹேரை பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு முதல் ஸ்டெப்பு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணணும்னா பிளெண்டிங் மோட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வைக்கணும். ஓகேங்களா, ஸ்க்ரீன் வச்சுட்டு நீங்கள் கர்வ்ஸ் எல்லாம் லெவல்ஸ் அப்ளை பண்ணி இந்த முதல்ல இருக்க பிக்கர் டூல் எடுத்து அவுட்டரில் ஒரு கிளிக் பண்ணணும். அவ்வளோதான், உங்கள் ஹேர் டீட்டெயில் ஈஸியாக கிடச்சிட்டு. ஓகேங்களா, இது ரொம்ப சிம்பிள். இதை பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் ஒரு 2-3 தடவை ஹேர் டீட்டெயில் எடுத்து படிச்சிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கிடுங்க, இந்த மாதிரி பிளெயினாக இருக்க பேக்ரவுண்டில் மட்டும்தான் ஹேர் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா துல்லியமாக அக்யூரேட்டாக நம்ம எடுக்க முடியும். பேக்ரவுண்ட் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேஜ் இல்லை ஒரு அவுட்டோர் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஹேர் டீட்டெயில் பார்த்திங்கன்னா துல்லியமாக நம்மளால் எடுக்க முடியாது. ஓகேங்களா, அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ட்ரை பண்ணும் போதுமே உங்களுக்கு ட்ரை பண்ணுற பிக்சர் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு பிளெயினாக இருக்க பேக்ரவுண்டில் எடுத்த ஒரு பிக்சரை பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சு ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் மற்ற இதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,